லேண்டை பத்தி தான் மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம வாங்கினதோட விற்கும் போது அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிறது, அந்த ப்ராஃபிட்ட வந்து நம்மளோட அந்த முதலீடு வந்து கெயின் ஆயிருக்குல்ல. இப்ப 10 லட்ச ரூபாய் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அந்த 10 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி வந்து 1 crore போயிருக்கு. சோ அந்த 90 லட்ச ரூபாய் அப்படின்றத வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கேபிட்டல் கெயின்னா என்னன்னு சொல்லி ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன? அந்த கேபிட்டல் கெயின் ஆயிருக்குல்ல, நமக்கு அந்த லாபம் வந்திருக்குல்ல, அந்த லாபத்துக்கு நம்ம கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். சோ அததான் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து 90 லட்ச ரூபாய் நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து கேபிட்டல் கெயின். சோ அதுக்கு கட்டுற வரியை வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, அதுல டைப்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து ஆக்சுவலா 2 டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு சொத்து வாங்குறோம், அந்த சொத்தை வந்து 2 வருஷத்துக்குள்ள நான் வந்து செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 5% ஸ்லாப்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் 10%, 20% ஸ்லாப்ல இருப்பாங்க. இப்போ 2 வருஷத்துக்குள்ள நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறோமோ அதுக்குரிய வரியை வந்து நம்ம அந்த சொத்தும் வந்து அன்னைக்கு அந்த வருஷத்துல நமக்கு வந்து இன்கமா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. இப்ப நம்ம வந்து 20% இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கோம் அப்படின்னா, இப்ப அந்த பினான்சியல் இயர் ஒரு சொத்து வித்துருக்கோம், 2 வருஷத்துக்குள்ள வித்துட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற அந்த லாபத்தை வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மேல நம்ம வாங்குற சொத்தை வித்தோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கன்சிடர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 3 வருஷம் இருந்துச்சு, இப்ப வந்து நமக்கு அது 2 வருஷமா வந்து குறைச்சிட்டாங்க. சோ ஒரு சொத்தை 2 வருஷம் ஹோல்டு பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வித்தீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். இப்ப வந்து எனக்கு வந்து டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷனோட லாங் டேர்ம் கேபிட்டல் டாக்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு லேண்டை வித்திருக்காரு, ஒரு சொத்தை வித்திருக்காரு அப்படின்றப்ப அவர் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ல ஒரு டீடைல்டா ஒரு எஸ்டிமேட்டடா சொல்லுங்க. ஓகே, இப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்றது நான் 2 வருஷத்துக்கு மேல வித்தால் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும் அப்படின்றத நான் சொன்னேன்ல. இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு 2010 ஒரு சொத்து வாங்கியிருப்பாரு, அதை வந்து 2025 1 கோடி ரூபாய்க்கு வித்தாருன்னா 90 லட்ச ரூபாய் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னு நான் சொன்னேன் இல்ல. இது போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 90 லட்ச ரூபாய் வந்து அதை ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்ல. அது வந்து இண்டெக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி இப்ப வந்து 2000 வருஷத்தை வந்து இது வந்து ஒரு குறியீடு மாதிரி வச்சிருக்காங்க.